அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன எபிசோட்ல பட்டு விக்ரம் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஃபீ ஒன்லி அட்வைசரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த எபிசோட்ல அவரை நம்மளோட ஷோலயே ஒரு பார்ட்டா, நம்மளோட எபிசோட்லயே ஒரு பார்ட்டா அவரை இன்வைட் பண்ணி அவர் அதை கிரேஷியஸா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் விக்ரம், இந்த ஷோவில் நீங்கள் வந்ததுக்கு. பட்டு நீங்கள் ஐ திங்க் விக்ரம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னும் டீட்டெயில்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரமுக்கும் எனக்கும் எப்படி அந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதுலேருந்து வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ 2013 தான் இந்த செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் முதல்ல வந்தது. அதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேச்சு இருந்தது, கன்சல்டேஷன் ஸ்டேஜில் இருந்தது. பட் அதுக்கு முன்னாடியே நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்வைசர்ஸ், அதாவது கமிஷன்ஸே வாங்காமல் கிளைண்ட்டுக்கிட்ட மட்டும் ஃபீஸ் வாங்கிட்டு ஃபைனான்ஷியல் பிளான் கொடுக்குற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்வைசர்ஸ் தேடிட்டு இருந்தேன். அந்த யாருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க லிஸ்ட்டில். எனக்கு ஒரு 2 பேர் கிடச்சா பெரிய விஷயம். எதேர்ச்சியாக கிடச்சவங்க 2 பேர், த 2 ஜெம்ஸ். எதேர்ச்சியாக கிடச்சவங்க 2 பேர். ஒன்று மெல்வின் ஜோசப் ங்கிறவர். அவர் ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தார், ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருந்தார். அதை வச்சு ஐ கான்டாக்டட் ஹிம். அண்ட் விக்ரம். இவங்க 2 பேர் தான் யாருமே எனக்கு ரெஃபர் பண்ணாமல் எய்தர் தே கான்டாக்டட் மீ ஆர் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அந்த மாதிரி கிடச்ச 2 கான்டாக்ட்ஸ். அந்த லிஸ்ட் நான் பப்ளிஷ் பண்ணது சம்திங் லேட் 2012 நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி ஏர்லி 2013. அப்போ விக்ரம் எனக்கு எழுதினார், இந்த மாதிரி இப்போ தான் ஐம் ஸ்டார்டிங் மை ஃபைனான்ஷியல் அட்வைசரி இன் இண்டியா. இப்போ ஐவ் ஜஸ்ட் பிகம் அ செபி ஆர்ஐஏ. செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. சி இஃப் ஐம் அ குட் ஃபிட் ஃபார் யுவர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் insightful.in அவருடைய வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. எனக்கு வெப்சைட்டை மட்டும் பார்த்து வேறு எந்த விதமான ரெஃபரன்ஸும் இல்லாமல், எந்த விதமான ரிசர்ச்சும் இல்லாமல் ஒரு அட்வைஸரை நான் என்னோடய லிஸ்ட்டில் இல்லை வேறு யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது. தட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி டைம். அது ஏன்னா அந்த வெப்சைட்டில் அவர் எழுதின லாங்குவேஜ், த வே ஹி ரோட், அவருடைய ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி என்னெல்லாம் ஸ்டெப்ஸு, என்னுடைய சர்வீஸ் என்ன, நான் என்னெல்லாம் பண்ணுவேன், நான் என்னெல்லாம் பண்ண மாட்டேன், என்னுடைய ஃபீஸ் என்ன, இந்த மாதிரி கிளியரான ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வெப்சைட் எனக்கு தெரிஞ்சு 2013 கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. ஒரு மாதிரி ஃபஸ்ஸியாக இருக்கும். நீங்கள் எங்கிட்ட வந்தால் நான் ஐ வில் டூ திஸ் ஃபார் யூ, தட் ஃபார் யூ, மை ஃபீஸ் வில் டிபெண்ட் ஆன் யுவர். நீங்கள் எங்கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்கள் காம்ப்ளெக்சிட்டியை, உங்கள் லைஃப் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதை பார்த்து நான் என்னுடைய ஃபீஸை டிசைட் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் வேகான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு வில்ல உடச்சிட்டேன், அந்த மாதிரிலாம் பயோடேட்டாவில் இருக்கும். வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு வெப்சைட்டை நான் பார்த்து பழகினதுனால அந்த இட் வாஸ் ரியலி லைக் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். நான் அந்த கிளாரிட்டி எனக்கு எந்த வெப்சைட்லேயுமே கிடைக்கல. ஸோ எனக்கு டவுட்டே இல்லை. அதாவது கிளைண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஃபீஸ் வாங்குகிற ஒரு ஆளால் தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வெப்சைட் அண்ட் சர்வீஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் அவர் அசோசியேஷன் ஸ்டார்டட். அண்ட் ஐ ஹவ் அப்சல்யூட்லி நோ ரிக்ரெட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஹாப்பி. இப்போது எங்களுடைய அந்த ஃபீ ஒன்லி கம்யூனிட்டி ஒன்று இருக்குது, என்னுடைய ஒரு லிஸ்ட்டு, அண்ட் ஃபீ ஒன்லி இண்டியான்னு ஒரு லிஸ்ட்டு. ஃபீ ஒன்லி இண்டியாவில் மேபி 2500-3000 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாருக்கும். ரஃப் அப் எல்லாரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்னுடைய லிஸ்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. மேபி எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. பட் அவங்க சர்வே எடுத்ததும் போதெல்லாம் ஒரு 2-3 டைம்ஸ் சர்வே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கிளைண்ட்ஸ் கிட்ட ஹவு இஸ் த அட்வைசர், அந்த மாதிரியான ஃபீட்பேக் வரும்போது விக்ரம் ஹஸ் காட் எக்ஸலண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் கிளைண்ட்ஸ். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சுது. பட் இது ஒரு ஆங்கிள். அதாவது ஒரு ஆங்கிள் அவருடைய ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ் இஸ் வெரி கிளியர். அவர்கிட்ட இருக்கிறது ஒரு சர்வீஸ் ஒரு ஃபீஸ், அவ்வளோதான். சில ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு டிஷ் மட்டும்தான் ஒழுங்காக பண்ணுவாங்க. அந்த மாதிரி தே வில் டூ தட் வெல், அவ்வளோதான். அந்த மாதிரி இட்ஸ் வெரி கிளியர். ஏன்னா கிளைண்ட் கிட்ட போனால் சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிளான், கோல்டு பிளான், பிளாட்டினம் பிளான், அது மாதிரிலாம் 3-4 பிளான் இருக்கும். இதெல்லாம் வெரி கன்ஃபியூசிங் ஃபார் த கிளைண்ட்.
ஒரே ஒரு சர்வீஸ், அதுக்கு ஒரே ஒரு ஃபீ. நீ யாராக இருந்தாலும் ஒரே ஃபீஸ். அண்ட் ஸோ தட் இஸ் ஒன் கிளாரிட்டி. சர்வீஸ் கிளாரிட்டி வந்து இட்ஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஏன்னா இப்போ கூட ஃபைனான்ஷியல் பிளானிங்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த ஃபைனான்ஷியல் பிளானிங்னா என்னன்னு ஒரு 10-15% தெரிஞ்சவங்களுக்கு விக்ரம் மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போனாங்கன்னா இமீடியட்லி தே வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஒர்க் பண்ணேன்னா எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அது விக்ரமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இந்த ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஒரு ஆஸ்பெக்ட் நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தது என்னென்னா, உங்களுக்கும் அது மேபி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூ பிகாஸ் யூஆர் ஆல்சோ அன் ஆண்டர்ப்ரனர். விக்ரம் வந்து அவருடைய சர்வீஸை எங்கேயுமே அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. அவர் எழுதின ஆர்டிக்கல் எல்லாமே ஃப்ரீஃபின்கேல்காக நான் எழுத சொல்லி எழுதின ஆர்டிகல்ஸ். அவராக வந்து நான் எனக்கு கிளைண்ட்டு கொஞ்ச நாளாக வரல, கொஞ்சம் ஆர்டிக்கல் எழுதினேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பிஸ்னஸ், அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் எழுத சொல்லி தான் அவர் அந்த ஆர்டிக்கல் எழுதுவார். அவரும் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி அதுலேயும். பட் ஹி ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு ரைட். வென் எப்போ கேட்டாலும் அவர் ஹி ஹஸ் ரிட்டன் ஆர்டிகல்ஸ் ஃபார் மீ. அண்ட் அவர் சோஷியல் மீடியாலெலாம் கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஆன் ஃபேஸ்புக், பட் தட் இஸ் ஒன்லி ஃபார் ஹிஸ் பர்சனல் திங். அண்ட் கிளையண்ட்ஸுக்காக அவர் சோஷியல் மீடியாவுக்கு போனதே கிடையாது, போஸ்ட் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுமா, பட்ஜெட்டில் என்ன வரும், அந்த மாதிரியான எந்த விதமான சோ கால்ட் கண்டென்ட் கிரியேஷன் விச் லீட்ஸ் டு கிளையண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணது கிடையாது. ஒன்லி அவரோட ஆன்லைன் விசிபிலிட்டி ஒன்லி வெப்சைட் மட்டும்தான், அந்த insightful.in தான், அதில் இருக்கிற பேஜஸ் மட்டும்தான். அதிலிருந்து அவருக்கு கிளைண்ட்ஸ் one way of getting clients is from the website. Of course he will have referrals, அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும் because he is now one of the senior advisors in India. But initial வந்து from the website அவருக்கு ஸோ that is a very big thing. அதாவது ஒரு கிளியராக வெப்சைட் கிரியேட் பண்ணால் ஒரு ஆண்டர்ப்ரனரால் எப்படி அவருடைய பிஸ்னஸை வளர்க்க முடியுங்கிறத ப்ரைம் எக்ஸாம்பிள். வித்தவுட் தேவையில்லாமல் ட்வீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேர்லாம். எவ்ரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்வீட் பண்ணுவாங்க, எல்லாத்த பற்றியும் ட்வீட் பண்ணுவாங்க, தேவையில்லாதவங்கலாம் டேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் வெரி கிளியர் வே ஆஃப் ஷோகேசிங் இஸ் காம்பிடன்ஸ். அதுதான் கரெக்டான வார்த்தை. த தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் விக்ரம் விச் ஐ அப்சல்யூட்லி லவ் இஸ் அவரோட ஃபைனான்ஷியல் பிளானிங் ப்ராசஸை வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக அவர் ட்ராக் பண்ணுவார். நான் இந்த கிளையண்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இந்த கிளையண்ட்டுக்கு இந்த தட் இஸ் அனலிட்டிக்ஸ் ஐ ஷுட் சே. அது விக்ரம் கேன் எக்ஸ்பிளைன் தட் பெட்டர். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹிஸ் அனலிட்டிக்ஸ் ஆர் எக்ஸெப்ஷனல். அது இல்லாமல் அவரால் இந்த மாதிரி சக்ஸஸ் இஸ் இம்பாசிபிள் ஐ வுட் சே. ஏன்னா இட்ஸ் எ ஒன் மேன் கம்பெனி, வேறு யாரும் கிடையாது. இன்னும் ஒன்று யாரும் கிடையாது இல்லை விக்ரம், யூ ஆர் த ஒன்லி பர்சன். ஸோ அந்த 1% கம்பெனி அது சோலோபுனருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல். 24 மணி நேரம் தான். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் பிரில்லியன்ட். ஸோ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல்சோ பீப்புள் லைக் அஸ் ஹூ வாண்ட் டு create income streams, create businesses for ourselves. So that's what I have to say. ஓகே, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்னு நினைக்கிறேன். விக்ரம், ஐ டோன்ட் நோ இஃப் யூல் அக்ரி வித் மீ, பட் எனக்கு அதுதான் தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஷோக்கு வந்ததுக்கு. நான் ஸோ உங்களோட ஜேர்னி வந்து இந்த அவர் வந்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனரா வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஸோ இந்த இடத்துக்கு ஹவு டிட் யூ அரைவ்? லைக் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படி இருந்துச்சா, இல்லை was it an accident? So I would like to know a little bit about that. Sure. So firstly, thanks for having me in the Tamil podcast. தமிழ் அடிக்கடி நான் அவ்வளோ ஈஸியாக கிளைண்ட்ஸ் கூட ஃபியூ கிளைண்ட்ஸ் தான் தமிழ் பேசுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு கம்யூனிகேட் இந்த ஃபீல்டில். பட் ஐல் ட்ரை மை பெஸ்ட் டு நாட் பிரிங் இன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு. பட் தேங்க்ஸ் பட்டு, உங்களுக்கு நீங்கள் ஆல்வேஸ் யூ பின் வெரி கைண்ட் அண்ட் பிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க. பட் ப்ளீஸ் யூ ஆர் மோர் ஆஃப் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ தென் வி ஆர் டு யூ.
ஸோ எனிவே ஸோ தேங்க்ஸுங்க. ஸோ என்னோட ஜேர்னி வந்து நான் ஐ டிட் மை எஜுகேஷன் இந்தியாவில் தான் படித்தேன். பிகாம் இங்கே லாயோலா காலேஜில் தான் படித்தேன் சென்னையில். ஐ டிட் மை MBA இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு கேனடா. அந்த ஸ்டேஜில் வந்து ஐ வாண்டட் டு ஸ்பெஷலைஸ் ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போ. ஸோ அந்த ஸ்டேஜில் ஐ வாண்டட் டு ஸ்பெஷலைஸுங்கிறனால ஐ வென்ட் டு கேனடா. அது ஒரு 1 year கோர்ஸ் அங்கே இருந்தது ஃபைனான்ஷியல் பிளானிங்னு. Which year was this, if I may ask? 2006 நான் MBA முடித்தேன். 2006 அந்த ஸ்டேஜில் இந்தியாவில் வந்து பெருசாக ஃபைனான்ஷியல் பிளானிங்கிற கான்செப்ட்லாம் சும்மா ஜஸ்ட் சேல்ஸ் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஏதோ ஒன்று புஷ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ராப்பராக ஃபைனான்ஷியல் பிளானிங்னா என்னங்கிறது. அது ஒரு ஜாபும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது இந்தியாவில். ஸோ ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ கேனடாக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஸ்டடி தேர் ஃபார் 1 year. CFP அங்கே முடித்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் தேர். அங்கே பேங்க்ஸ் ஜாப்லாம் கிடைச்சிது. ஸோ அங்கே இருக்கும்போது வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் அந்த பேங்க்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது மெயினாக அங்கேயும் என்னென்னா படித்தது ஒன்று பண்ணுறது வேறு. யூ மோர் ஆஃப் அ சேல்ஸ்மேன், க்ளோரிஃபைட் சேல்ஸ்மேன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. யூ ஜஸ்ட் ஜட்ஜ்ட் பை எவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் விற்கிறீங்கிற பருத்து தான் இருந்தது. ஸோ ஐ வாஸ் டூயிங் வெல், பட் ஐ நெவர் என்ஜாய்ட் இட். கடைசியில் போய் நைட்டில் தூங்கணுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியாது. யூ நாட் டூயிங் த ரைட் திங்கிறனால. ஸோ லாஸ்ட் ஜாப் என்னோட கேனடாவில் இருக்கும்போதே ஐ வாஸ் டூயிங் ஒரு கவர்மெண்ட்டில் ஐ காட் அ ஜாப் ஃபார் அ ஃபைனான்ஷியல் பிளானர் ஃபார் பென்ஷனர்ஸ். ஸோ அங்கே வந்து திஸ் நத்திங் டு செல். ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் பிளான் கொடுக்கலாம். ரைட்டுன்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு, எதுவுமே செல் பண்ணுறதுக்கு இல்லைனால ஐ ரியலி என்ஜாய் த ஜாப். பட் 2014 we wanted to come back. Family, I got kids and all that. We wanted to come and settle back in India and grow our family here. So we came back. நாங்கள் வரும்போது was very clear. அந்த ஸ்டேஜில் I never wanted to sell products. I didn't want to push anything that is not good for a clientங்கிறது வெரி கிளியராக இருந்தேன். அந்த ஸ்டேஜில் தான் luckily SEBI also came up with this அந்த கரெக்டாக அந்த டைம்லிங் கரெக்டாக இருந்தது. ஸோ ஐ காட் தட் லைசன்ஸ் ஃப்ரம் SEBI RIA லைசன்ஸுங்கிறது. அண்ட் அந்த ஸ்டேஜில் தான் ஐ ரீச் அவுட் டு பட்டு and also he was kind enough to add me. ஸோ SEBI லைசன்ஸுங்கிறது ஃபஸ்ட் சர்டிஃபிகேட்னா இவர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணது செகண்ட் சர்டிஃபிகேட் ஒரு வேலிடேஷன். ஸோ அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது என்னோட ஜர்னி. அதுக்கப்புறம் இஸ் நோ லுக்கிங் பேக். அஃப்கோர்ஸ் இட்ஸ் பின் க்ரோயிங் ரியலி வெல் அண்ட் ஐவ் பின் க்ரோயிங். பட் ஐவ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பீயிங் ஒன். அஃப்கோர்ஸ் இது ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். 10 பேர் கீழே வச்சு அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஐ என்ஜாய்ட் த ஒன் கனெக்ட் வித் கிளையன்ஸ். அதனால் ஐ ஆல்வேஸ் இன்டென்ஷனலி கெப்ட் இட் தட் வே தட் ஐ எம் தி ஒன்லி ஒன் யூல் பி டாக்கிங் டு டீலிங் வித்ங்கிறனால. ஸோ ஐ பிலீவ் இன் educating the client, helping them become DIY investors. அதுக்கு மேலே if they need support, I'm there, ongoing-ஆக இருப்பேன். But I believe in that I enjoy that process of making somebody educated, and அதனால that's what I do. So அப்படி தான் இந்த ஜர்னி போயிட்டுருக்கு. No complaints, I've been doing well. So this is where I am today. So if I can ரெண்டு விஷயம் I wanted to mention. இந்த விக்ரம்க்கு வந்து நான் இங்கிலீஷ் எபிசோடில் சொன்ன மாதிரி இந்தியாவில் எந்த விதமான ஃபைனான்ஷியல் ரூட்ஸே கிடையாது. சில நிறைய ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் எங்களுடைய ஃபீ ஒன்லி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் பேஸ்ட் கார்ப்பரேட் ஜாபோ இல்லை இன்சூரன்ஸ் ஜாபோ பேங்கிங் ஜாபோ இல்லை they would have been in the mutual fund industry or insurance industry. அதிலிருந்து they would have progressed into fee only advisors, SEBI registration கிடச்சிருக்கோம். அந்த முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி கனடாவில் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணிவிட்டு இங்கே எந்த விதமான லிங்கேஜும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸும் இல்லாமல் தனியாக ஆரம்பித்தது இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங். நிறைய பேர் அதை ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணியிருக்க மாட்டாங்க. they would have gone into some other job and done it. So that is very important. And இந்த another aspect which விக்ரம் அப்புறமா அவர் பேசுவார், இந்த fee only advisoருடைய ஸ்பெஷாலிட்டி, அட்லீஸ்ட் ஃபார் பீப்புள் இன் fee only India and my list is educational aspect. நான் போன தடவை அது இங்கிலீஷ்லேயே மறந்து போயிட்டேன் பேசுறதுக்கு. கிளையண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறதுங்கிறது வந்து எல்லார் அட்வைசர்ஸும் பண்ண மாட்டாங்க. அது வந்து இட்ஸ் லைக் உனக்கு வேண்டியது ஃபைனான்ஷியல் பிளான், நான் எடுத்துக்கோ, இதான் டாக்குமெண்ட், PDF டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு, இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஒரு கிளையண்ட்டை எஜுகேட் பண்ணால் தே நோ தட் அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்ற அதனாலேயே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் இந்த fee only advisors, fee only இந்தியாவில் இருக்கிற அட்வைசர்ஸ், மெனி ஆஃப் தம் எஜுகேட் கிளைண்ட்ஸ். அதனால என்ன ஆகும்னா அந்த கிளைண்ட்ஸ் வந்து அவங்க போயிடுவாங்க. they will say எனக்கு போதும், I don't want to work with you, but they will refer other people to them. So in the education aspect of an advisor is extremely important. Sorry to because there is a true value to that. அது வந்து ஏன் ஒன்று பண்ணுறோங்கிறதையும் ஒரு கிளைண்ட்டுக்கு தெரியும்ல. இதை பண்ணுன்னு சொல்லாமல் இதை ஏன் பண்ணுறோங்கிறத வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்தால் தான் அவங்க பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் இம்ப்ளிமெண்டேஷன் தான் முக்கியம்.
நீங்கள் பணம் கொடுத்துடலாம் அட்வைசருக்கு, அவரும் ஃபைனான்ஷியல் பிளான் கொடுத்துடலாம். நீங்கள் அதை பண்ணலைன்னா ஒரு யூஸும் இல்லை. அதுதான் தட் இஸ் வேர். அங்கே தான் எஜுகேஷன் இஸ் வெரி க்ரூஷியல். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சுல நீங்க வந்து 2013 யூ செட் when SEBI correct 2014. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் 10 years. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இன்னுமே வந்து பர்சனல் ஃபினான்ஸ் பத்தின அவேர்னஸ் வந்து இன்னும் கூட வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் என்னோட சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும்போது, அவங்க கூட பேசும்போது. பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப ஆழமா வேரூன்றி நீங்க வந்து 10 வருஷம் இருந்திருக்கீங்க. இந்த அவேர்னஸ் 10 வருஷத்துல வந்து பெட்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களோட தாட்டா, இல்ல 10 வருஷத்துல இன்னுமே பெட்டர் ஆயிருக்கலாமே ஏன் ஆகல அப்படிங்கிறது உங்க தாட்டா? கண்டிப்பா ரெண்டாவது இட்ஸ் லாங் வே டு கோ. நம்ம போய் பேர்லி ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ் தான். பட் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. 2014 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது என்னது புரிய வைக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும் ஒருத்தங்கிட்ட பேசும்போது. அதுக்கப்புறம் நம்ம இதோட வேல்யூ என்னன்னு புரிய வச்சு அப்புறம் தே அண்டர்ஸ்டாண்ட் இட். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. தே ஆல்ரெடி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங்னா எதுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் கிட்ட போகணும். தே நோ த டிஃப்ரென்ஸ். ஒரு சிஏனா இந்த வேறு வேலை, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னா வேறு, ஃபைனான்ஷியல் பிளானர்னா வேலை. ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ பீப்புள் ரீச் அவுட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஃபைனான்ஸ். தே டோன்ட் even want to talk about mutual funds to me. சில பேர் ஸோ அந்த காலத்துலலாம் மியூச்சுவல் ஃபண்டு தான் டெல்மி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எனக்கு எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக தே அண்டர்ஸ்டாண்ட் ஒரு இது வந்து பிளானிங்கிறது ஒரு வேல்யூ அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் லாங் வே டு கோ. நம்மலாம் திங் 1% கூட சொல்ல முடியாது இந்தியாவிலலாம். இட்ஸ் ஹியூஜ். ஓகே, போன எபிசோடில் பேசும்போது வேற வேற விஷயங்களுக்கு வேற வேற ப்ரொஃபஷனல் சர்வீஸை வந்து நம்ம சீக் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் ஒரு டாக்டர்கிட்ட போவேன், எனக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் ஒரு லாயர்கிட்ட போவேன், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போகிறேன். எனி ஆஃப் தீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போகும்போது அப்போ பட்டு வந்து ஒன்று என்ன சொன்னார்னா, கை மேல பலன் அப்படிங்கிறது வந்து இந்த மற்ற ப்ரொஃபஷன்ஸ்ல வந்து நமக்கு உடனே தெரிஞ்சிடுது. இப்போ டாக்டர் மாத்திரை கொடுக்குறாருன்னா அடுத்த நாளோ 2 நாளையோ 1 வாரத்திலயோ 10 நாள்லயோ ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பட் உங்களோட சர்வீஸ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்க்கும்போது கை மேல பலன்கிறது வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் தெரியும் ஆர் கிடைக்கும். அதை வந்து நீங்க அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து உங்க கிளையன்ட்ஸ் கிட்டேருந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்களா? அதை ஹவு டு யூ மிட்டிகேட்? ஷூர். ஸோ இது கண்டிப்பாக தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொஃபஷன்ஸுக்கும் இதுக்கு வந்து அந்த இமீடியட் பெனிஃபிட்டுங்கிறது என்னங்கிறது நல்லா கிளியராக டிஸ்டிங் பண்ணணும். பட் நான் என்னோட கிளையன்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இனிஷியலாக அவங்க எங்கேஜ் பண்ணும்போதே நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது ஒரு ஜேர்னி. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகணுன்னா வி கேன் ஒன்லி சே இந்த ரோடு எடுங்க, இந்த ஸ்பீடில் போனால் இந்த போய் சேர்ந்துடலாம்னு சொல்ல முடியும். பட் சேர்றது வந்து டைம் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு அதுக்கு டைம் ஆகும். பட் என்னென்னா இன்றைக்கி வந்து பிளான் கிளியராக கையில் கிடச்சிருச்சுன்னா எனக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் நான் வேலிடேட் பண்ணிட்டேன், ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட பேசிட்டேன், நான் யோசிக்காததும் அவர் கேட்டார், நான் அதை வேலிடேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நான் டபுள் திங்க் பண்ண வேண்டாம், அதை நம்ம யோசிக்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிளாரிட்டி கிடைக்குது இல்லைங்களா அந்த இனிஷியலாக. அது வந்து இமீடியட். அது வந்து நான் அன்றைக்கி பிளான் கிடச்சிருச்சுன்னா சரி, கேப் இருந்ததுன்னா கேப் இருக்குது தெரியும், ஓகே இது ப்ராப்ளம் இருக்குன்னா இன்றைக்கே தெரிஞ்சுட்டா பரவாயில்ல, இருக்குது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ப்ராப்ளம் இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது தானே பிரச்சனை. ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியறதே ஒரு வேல்யூ தான். ஸோ அந்த மாதிரி பேசும்போது அது இமீடியட் வேல்யூ வந்துடும். பட் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்சுவல் கோல் அச்சீவ் பண்ணுறமா இல்லையாங்கிறது இட்ஸ் அ ஜேர்னி. அது வந்து லாங் டேர்மில் தான் நமக்கு தெரிய வரும். பட் வி யூஸ் வெரி கன்சர்வேட்டிவ் அசம்ஷன்ஸ் நம்மளோட பிளானிங்கில். ஸோ அப்படி ஏதாச்சும் டீவியேஷன் வந்தாலும் அட்லீஸ்ட் பிளான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குங்கிற மாதிரி தான் வி ட்ரை டு பில்ட் த பிளான் ஜென்ரலி அந்த மாதிரி பண்ணும்போது. ஓகே, இப்போ உங்களோட ப்ராசஸ் பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆர் மோர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? ஏன்னா பல தடவை வந்து நானும் பட்டும் சொல்கிறது வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியறதோட எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரி சில டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் பாதி பேருக்கு வந்து சரி இதுக்காக நம்ம வந்து இவர்கிட்ட போகிறது இல்லை, எதுக்காக போகிறோங்கிற கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஷூர். ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ்னு எடுத்தால் நம்மளுக்கு லாஜிக் இருக்குது, எமோஷன் இருக்குது, 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. லாஜிக்குங்கிறது சரி மியூச்சுவல் ஃபண்டு லிஸ்ட் இது மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்குது, ஓகே. பட் நம்மளுக்கு என்ன யூஸுங்கிறது பார்க்குறது வந்து நம்மளுக்கு பர்சனலைஸ் பண்ணும் அதை இல்லைங்களா? ஸோ ஃபைனான்ஷியல் பிளானர் என்னென்னா உங்கள் கூட உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கூட புரிஞ்சு உங்கள் லைஃப் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணணும். கோல்ஸுங்கிறது குட் பி சைல்டோட காலேஜாக இருக்கலாம், மேரேஜ் இருக்கலாம், ரிட்டைர்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் அந்த கிளாரிட்டி கொண்டு வந்து அதுக்கு மேலே இந்த கோலுக்கு இவ்வளோ தான் காசு இருக்குன்னா மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இன்றைக்கே கையில் கொஞ்சம் லம்சம் இருக்குன்னா இவ்வளோ எடுத்து வச்சா இந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் சரி இந்த கோலுக்கு எடுத்து வைக்கிறோன்னா சரி நான் இந்த கோலுக்கு 10 வருஷம் டைம் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த கோலுக்கு 2 வருஷம் தான் டைம் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், அது உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை வச்சு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங்னு ஒன்று பண்ணி அது வச்சு தான் நம்ம உங்கள் கம்ஃபர்ட் லெவலில் வச்சு தான் டிசைனாக போர்ட்ஃபோலியோ இந்த காம்பினேஷனை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலி ப்ராடக்ட்டுங்கிறது வருது. லாஸ்ட் 2% தான் ப்ராடக்ட்டுங்கிறது. அது நம்ம சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணிடலாம் அந்த கோலை. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரது தான் நம்மளோட வேலை. வாட் ஐ டோன்ட் டூ இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ், நான் இது பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ என்ன ஸ்டாக் அட்வைஸ் கொடுங்க என்ன. நான் வந்து ஐ ஜென்ரலி கிவ் அன் தாட் லைக் திஸ். ஒரு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டா சர்ஜன்ஸ் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க. நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் பிரெயின் சர்ஜரி கேட்க போகிறதில்ல இல்லைங்களா. ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர்கிட்ட வந்து என்ன தேவைன்னா ஹோலிஸ்டிக் வியூ. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகலாம் இல்லைங்களா. ஸோ if you can't expect everything from a family doctor. அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானர் வந்து அந்த ப்ராடாக அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கறது தான் வேலை. வாட் ஐ டோன்ட் டூ இஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்குறதில்ல. மியூச்சுவல் ஃபண்டுமே ஐ ரெக்கமெண்ட் சிம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் உட்காந்து அனலைஸ் பண்ணி மாதம் உட்காந்து இந்த ஃபண்டு மாற்றுங்க அந்த ஃபண்டு மாற்றுங்க அதெல்லாம் தேவையில்லை, யாருக்குமே தேவையில்லை. பட் சில பேர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஐ டோன்ட் டூ தட் ஆல்சோ. வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணாலே ஜென்ரலி மோர் தென் இனஃப் ஃபார் மோஸ்ட் பீப்புள். அண்ட் ஐ டோன்ட் ரீப்ளேஸ் சிஏ. சில பேர் வந்து டேக்ஸ் அட்வைஸ் மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம் எனக்கு, எப்படி டேக்ஸ் நான் மினிமைஸ் பண்ணுறது, இது மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதுவுமே அஃப்கோர்ஸ் நம்ம பிளானிங் பண்ணும்போது டேக்ஸ் உள்ளே கொண்டு வருவோம். பட் அது மட்டும் ஃபோக்கஸாக பண்ணுறதில்ல. தட் யூ நீட் டு ஒர்க் வித் அ சிஏ. ஸோ இதுதான் மெயினாக பண்ணதில்லைங்கிறது இதுதான். ஓகே. இன்னொரு பாயிண்ட் நாங்கள் போன எபிசோடில் என்ன பேசினோம் அப்படின்னா, கிளையண்ட்டுக்கும் ஒரு அட்வைசருக்கும் இருக்கிற அந்த மேட்ச் மேக்கிங். அதாவது எல்லா கிளையண்ட்டும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு ஃபீ ஒன்லி அட்வைசரோட வந்து பொருந்தி அப்படியே அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியோ இல்லை நீங்கள் சொல்கிறத அவங்க கன்வின்சிங்காக எடுத்துக்கிறதோ வந்து நடக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போன எபிசோடில் பண்ணோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து டைரெக்டாக கேட்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த கிளையண்ட் செட் ஆகாது, நான் ஒரு தடவை பேசி பார்த்தேன் செட் ஆகலை, நீங்கள் வேற யாராவது பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்றதுங்கிறது இருக்குல்ல. அது வந்து இப்போ கன்சிடரிங் தட் நீங்கள் ஒரு 1% கம்பெனி, இட்ஸ் அன் ஆண்டர்பிரினோரியல் ஜேர்னி, அப்படி இருக்கும்போது இது வந்து நான் ரெண்டு சைட்லையுமே கேட்குறேன். அதாவது ஒரு ஆண்டர்பிரினரா ஆல்ரெடி நான் பெருசாக மார்க்கெட்டிங்லாம் எதுவும் பண்ணுறதில்ல, 10 வருஷமாக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கானிக்காக ரெஃபரன்ஸ் மூலமாகவும் என்னோட ஒரு கிரேட் யூஐ இருக்கிற ஒரு வெப்சைட் மூலமாகவும் எனக்கு வருது. அப்படிங்கும்போது வர கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்றது பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் ஃபார் யூ டு டூ, 1, and 2, why does it even happen in the first place? அதை வந்து I think we have to talk a little bit more about this incompatibility. Sure. So firstly, நான் ஒரு client, so before I even talk about that, see, luckily I've been doing this for 10 years. இனிஷியலெல்லாம் client வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. Because there is so much of demand for this kind of a service. So இன்னைக்கு வந்து we are in a position where I'm not able to take on more clients. சில மாதம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து I actually put on my website, I'm not taking on more clients ன்னு கூட போட்டுருவேன். So it's not about taking on clients or not. That is not luckily that's not a problem. But என்னன்னா பண்ணுற வேலையை நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறோமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ இஃப் ஐ டேக் ஆன் அ கிளைண்ட் ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ் டோட்டலி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி நம்ம எனக்கும் கரெக்டாக இருக்காது, அது அவங்களுக்கும் they won't get exactly அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் what I do is யாரெல்லாம் கூட ரீச் அவுட் பண்ணுறாங்களோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் 10-15 minutes ஆன்லைன் இன்ட்ரடக்டரி மீட்டிங். என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு கிறிஸ்டல் கிளியராக காமிச்சிருவேன், இதுதான் நான் பண்ணுவேன், இஃப் யூ ஒர்க் வித் மீ இதுதான் கிடைக்கும், இதுதான் பிளான், என்ன பண்ண மாட்டேங்க நான் உங்ககிட்ட சொன்னது தான் அவங்ககிட்டையும் சொல்லுவேன், என்ன பண்ண மாட்டேங்கிறது கிளியராக சொல்லிட்டேன்னா ஸோ தே ஆர் கிளியர். இது நான் என்கிட்ட ஒர்க் பண்ணேன்னா இதுதான் எனக்கு கிடைக்கும், நத்திங் மோர் நத்திங் லெஸ்ன்னு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் we take it forward. பட் அதில் 50% of the people who talk to me on that don't continue because this is not what they were looking for and it's good. அந்த லெவல்லையே நம்ம கட் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர் இல்லைங்களா, அவங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது. ஸோ தட் இஸ் வை we have this introductory meetingங்கிறது to be clear. So once I take on a client most likely அதுக்கு மேலே கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா they decided paid only after they understood exactly what I do. ஸோ அதனால் அந்த இது பிரச்சனை இல்லை. ஸோ sometimes clients also say இல்லைங்க I want to work with you but you have to help me with increments. Like they'll say இல்லைங்க எல்லாம் ஓகே பட் இருந்தாலும் ஸ்டாக் அட்வைஸ் நீங்கள் எப்படியோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் of course I can't do. I have no expertise. I myself don't hold a stock in my name. ஸோ அப்படி இருக்கும்போது கிளியராக சொல்லினா I would say இல்லைங்க I'm not able to take you on as a clientங்கிறது கிளியராக சொல்லிடுறது தப்பு இல்லை. ஸோ yeah, there's always going to be mismatches, but on the initial meeting liye clear அந்த clarity வந்துருச்சுன்னா then both are happy. That is the approach that we take.
ஓகே, ஸோ இந்த எபிசோடுக்கான தம்ப்நெயில் கண்டென்ட் கொஸ்டின் அதோட இந்த எபிசோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டாப் 3 மிஸ்டேக்ஸ் நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்ததுலயே உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் பண்ற டாப் 3 மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ கிளையண்டா விட ஆஸ் இன்வெஸ்டர்ஸாவே நான் சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன். ஓகே, ஸோ மிஸ்டேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் focusing too much on products and returns. That is a key mistake everybody makes. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா உடனே எனக்கு ரிசல்ட் வேணும். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அவுட் தேர். எனக்கு இந்த போட்டால் ஒரு வருஷத்தில் எனக்கு 20% ரிட்டர்ன் காமிக்கலன்னா தட் இஸ் நாட் குட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒரு பிளான் வேணும் உங்களுக்கு. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஜேர்னி எடுக்கிறோன்னா அந்த ஜேர்னி வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகணுன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து என்ன பிளான் பண்ணணும், எப்போ போகிறோம், எப்படி போகிறோம், எந்த டேட்டில் போகிறோம், புக் பண்ணுமா, அது ஹோட்டல் புக் பண்ணுமா, இதுதான் பிளான் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் ரெட் கலர் காரில் போகணுமா, க்ரீன் கலர் காரில் போகணுமாங்கிறத யோசிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? தட் ஆட்ஸ் நோ வேல்யூ டு த ஜேர்னி. அதில் 10 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க டைம். ஸோ தட் ப்ராடக்ட் இஸ் ஒன்லி a vehicle to get us somewhere. நம்ம எங்கே போகணுன்னு கிளியராக தெரிஞ்சாலே நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஐ யூஸ்வலி சே, நீங்கள் இருக்கிறதே சூப்பர் கார், நீங்கள் ஃபெராரியே கையில் வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே சுற்றி ஒரே இடத்துல போட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மாருதி கார் வச்சு 30 கிலோமீட்டர் ரோட் ஸ்பீடில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்துடலாம் உங்கள் ஜேர்னியில். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட், இட்ஸ் நாட் அபவுட் த வெஹிக்கல், இட்ஸ் அபவுட் த கிளாரிட்டி அண்ட் த ஸ்ட்ரக்சர். அதுதான் மெயினும். ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட். அண்ட் செகண்ட்லி பேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இம்மீடியட் ரிசல்ட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங். அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2-3-4 இயர்ஸ் புல் மார்க்கெட் இருந்ததுன்னா எவ்ரிபடி திங்ஸ் த பெஸ்ட் இன்வெஸ்டர். ஒரு பிளானிங் பண்ணும்போது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே 15% கம்மியாக பண்ணுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தே கெட் கேரிடு வே இந்த பெரிய மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். இதுதான் நார்மல்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தப்பு வந்து இல்லாமல் இது நார்மல் கிடையாது. நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக பிளான் பண்ணிட்டு அதுக்கு மேலே வருதுன்னா கிரேட். பட் அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி டிபெண்ட் பண்ணும்போது தான் நிறைய தப்பு நடக்கிறது. ஸோ இதுதான் பேசிக் மிஸ்டேக்ஸ் that people make typically. ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம இதை இன்னொரு எபிசோடில் இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து டேக் அவே அப்படின்னா ஒன்று வந்து இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ் பட் ஆல்சோ அபவுட் ஒரு ஆண்டர்பிரினரோட ஜேர்னி. அண்ட் ஒரு 10 இயர்ஸாக செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எனக்கு சொல்லி மனசுக்குள்ள ஊர்ன ஒரு விஷயம். அதை வந்து இன்னொருத்தர் அதை பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10 இயர்ஸாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் திங் ஃபார் மீ. அதனால நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஐ திங்க் நம்ம இந்த ஒன் டைம் ஃபீ அப்படின்னு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே ஒன்று தானா, அது ஏன் அப்படி, அதை பற்றி ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் விக்ரம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தொடர்ந்து பேசலாம். Pattu, do you want to add something? No, it's fine. I think it's a good stage to we'll continue in the next episode. Okay, so see you all in the next episode. Bye-bye.